கன்னியாகுமரியில் ஒரு போராட்டம் நடந்ததுங்க. அதுவே கொஞ்சம் வித்தியாசமான போராட்டம் தான். என்னாச்சு அப்படின்னா, பெரிய பெரிய லாரிகள் கனிம வளத்துக்கு வந்து கேரளா கொண்டு போறதால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால வந்து பெரிய லாரிகள், அதாவது 10 வீலுக்கு மேல உள்ள லாரிகள் ஓடக்கூடாது அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் வந்து சொன்னதால மாவட்ட எஸ்பி திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை டோட்டலா தடுத்து நிப்பாட்டிட்டாரு. உடனே லாரி உரிமையாளர்கள் பொங்கி போய், இனிமேல் எங்களுக்கு இந்த லாரி வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, நாங்க கடன் உடனே வாங்கி லாரி வாங்கியிருக்கோம், இப்படி ஓடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு மாதிரி சொல்லி பெரிய போராட்டமா லாரியோட அப்படியே கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தடை ஏன் பண்ணாங்க தெரியுமா? இந்த மாதிரி பெரிய பெரிய லாரிகள் மக்கள் சாதாரணமா பயணிக்கிற அந்த சாலைகள் வந்து ஈஸியா பயணிக்கும் போது கட்டுப்படுத்த முடியாத அதிக பாரத்தோடையும் வேகத்தோடையும் போறதால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இதுல மனசு வந்து ரொம்ப கொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லவா. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஆர்மி வீரருங்க கிறிஸ்திராஜ் அப்படின்ற ஒருத்தர் தன் பொண்ணோட வந்து பைக்ல போயிட்டு இருந்திருக்காப்ல. 9ஆவது படிக்கிற சின்ன பொண்ணு அப்படின்னா லாரி மோதி அந்த லாரியோட டயர் அந்த பொண்ணு மண்டையில ஏறி செத்துஞ்சு போய் இறந்தார். அந்த போராட்டத்தினாலையும் மக்களோட தன்னெழுச்சினாலையும் கட்டுப்பாடு வந்து அதுக்கப்புறம் பயங்கரமா ஸ்ட்ரிக்டா பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இது கான்சிக்வன்சஸ் தான் ஏதோ நடக்குது. இதை பத்தி ஹிம்லர் என்ற ஒருத்தர் சொல்லியிருப்பாப்ல. அதுக்கு ஒரு கமெண்ட் பார்த்தா ரொம்ப நொறுங்கிட்டேன். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கேரளாக்கு நீங்க கரண்ட் விற்பனை செய்யலாம், ஏன் கனிமலங்களை மட்டும் விற்பனை செய்யக்கூடாதாமா? ஆளும் அரசும் சரி, இப்போ உள்ள அரசும் சரி, பர்மிட் கொடுத்தா நாங்க ஓட்டுறோம், நாங்க எப்படினாலும் இது போயிட்டு தான் இருக்கோம். என்னமோ ஒரு திமிரான தோணிலையுமே ஒரு கமெண்ட் இருந்தது. இதுக்கு என்ன பதில் சொல்லலான்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.